Dear candidate, TNJFU UG admission போர்ட்டலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் TNJFU UG அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி அப்ளை செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் TNJFU வெப்சைட்டை ஓபன் செய்யவும். பிறகு UG அட்மிஷன் பட்டனை கிளிக் செய்யவும். நியூ பேஜ் ஓபன் ஆகும். இந்த நியூ பேஜில் தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் செக்ஷனில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்தவுடன் நியூ பேஜ் ஓபன் ஆனதும் இந்த பேஜில் நீங்கள் நியூ அப்ளிகண்ட் என்றால் ரெஜிஸ்டர் நவ் பட்டனை கிளிக் செய்யவும். பின்பு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக்ஷன் ஓபன் ஆனதும் அதை படித்துவிட்டு ஓகே பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் மொபைல் நம்பரை என்டர் செய்யவும். பிறகு ஐ எம் நாட் அ ரோபோட்டை செலக்ட் செய்யவும். பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் நம்பரில் வந்த ஓடிபியை என்டர் செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் இமெயில் ஐடியை என்டர் செய்யவும். பிறகு சப்மிட் பட்டனும் கிளிக் செய்யவும். உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபியை என்டர் செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இது உங்களை கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் செக்ஷனுக்கு கொண்டு செல்லும். இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் செக்ஷன் வந்ததும் இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆன பிறகு அதை படித்துவிட்டு ஓகே பட்டனை கிளிக் செய்யவும். இந்த பக்கத்தை பூர்த்தி செய்ய உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டின் ஸ்கேன் காப்பியை PDF, JPEG அல்லது PNG ஃபார்மேட்டில் 1 MBக்கும் குறைவான ஃபைலாக வைத்துக் கொள்ளவும். ஓசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சப்மிட் செய்ய மேண்டேட்டரி இல்லை. யூனிவர்சிட்டியிடம் இருந்து அனைத்து விவரங்களும் உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை வந்து சேரும். அகாடமிக் அல்லது வொகேஷனலை தேர்வு செய்யவும். பின்பு உங்கள் 12ஆம் வகுப்பில் படித்த குரூப் ஆஃப் ஸ்டடியை தேர்வு செய்யவும். உங்கள் விருப்பத்துக்கேற்ற கோர்ஸை செக் பாக்ஸில் ஒன்றுக்கும் மேல் செலக்ட் செய்யலாம். உங்கள் கம்யூனிட்டியை செலக்ட் செய்யவும். உங்கள் கம்யூனிட்டி மற்றும் கோர்ஸை தேர்வு செய்யும் அடிப்படையில் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் காட்டப்படும். உங்கள் காஸ்டை செலக்ட் செய்யவும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டின் டாப் லெஃப்ட் மூலையில் உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் செய்யவும். அப்லோடு டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யவும். இப்போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இவை உங்களை பர்சனல் டேட்டா செக்ஷனுக்கு கொண்டு செல்லும். பர்சனல் டேட்டா செக்ஷனில் உங்கள் போட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு மற்றும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் காப்பியாக PDF, PNG அல்லது JPEG-இல் 1 MBக்கும் குறைவான ஃபைலாக வைத்துக் கொள்ளவும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி இல்லை. உங்கள் நேம் மற்றும் இனிஷியலை என்டர் செய்யவும். பிறகு அப்லோட் போட்டோ பட்டனை கிளிக் செய்து உங்கள் போட்டோவை அப்லோட் செய்யவும். பிறகு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் செய்யவும். பிறகு உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்தை என்டர் செய்யவும். பிறகு அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யவும். பிறகு உங்கள் ஜெண்டர், நேஷனாலிட்டி மற்றும் நேட்டிவிட்டியை செலக்ட் செய்யவும். பிறகு உங்கள் டிஸ்ட்ரிக்ட், ரிலிஜியன் மற்றும் மதர் டங்கை செலக்ட் செய்யவும். பிறகு உங்கள் ஆதார் நம்பரை என்டர் செய்யவும். பிறகு அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதார் கார்டை அப்லோட் செய்யவும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள்தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்றால் எஸ்ஐ செலக்ட் செய்யவும். அப்லோடு டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அல்லது சர்டிஃபிகேட் 5 மற்றும் 6ஐ அப்லோட் செய்யவும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லை என்றால் நோவை செலக்ட் செய்யவும். உங்கள் ஃபாதர் அல்லது கார்டியன் நேமை என்டர் செய்யவும். பின்பு அவர்களுடைய எஜுகேஷன் மற்றும் ஆக்குபேஷனை செலக்ட் செய்யவும். உங்கள் மதர் நேமை என்டர் செய்யவும். பின்பு அவர்களுடைய எஜுகேஷன் மற்றும் ஆக்குபேஷனை செலக்ட் செய்யவும். பிறகு உங்கள் பேரண்ட்ஸின் ஆனுவல் இன்கம்மை என்டர் செய்யவும். பிறகு உங்கள் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸை செலக்ட் செய்யவும். பிறகு உங்கள் அட்ரஸ் மற்றும் பின்கோடை என்டர் செய்யவும். பிறகு உங்கள் ஃபாதர் அல்லது மதர் அல்லது கார்டியன்ஸ் மொபைல் நம்பரை என்டர் செய்யவும். லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் என்டர் செய்யவும்.
சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும் அது உங்களை அகாடமிக் டேட்டா செக்ஷனுக்கு கொண்டு செல்லும். அகாடமிக் டேட்டா செக்ஷனில் உங்கள் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட் மற்றும் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அல்லது வேறு இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் செய்த சர்டிஃபிகேட்டின் அனைத்து பக்கங்களையும் ஸ்கேன் காப்பியாக PDF, PNG அல்லது JPEG-இல் 1 MB-க்கும் குறைவான ஃபைலாக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தேர்வான குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனை செலக்ட் செய்யவும். நீங்கள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மந்த் மற்றும் இயரை செலக்ட் செய்யவும். அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டை அப்லோட் செய்யவும். தேவைப்பட்டால் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மந்த் மற்றும் இயரை செலக்ட் செய்யவும். அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டின் அனைத்து பக்கங்களையும் அப்லோட் செய்யவும். பிறகு உங்கள் 12ஆம் வகுப்பு ரோல் நம்பரை என்டர் செய்யவும். அதை உங்கள் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டில் காணலாம். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஆப்டைன்டு டேபிளில் அனைத்து மார்க்ஸ் செக்யூர்ட் மற்றும் மேக்ஸ் மார்க்ஸும் என்டர் செய்யவும். எக்ஸாமினேஷன் போர்டை என்டர் செய்யவும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எழுதிய முயற்சியின் எண்ணிக்கையை என்டர் செய்யவும். பின்பு உங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடி CBSE அல்லது அதர் போர்டாக இருந்தால் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை செலக்ட் செய்யவும். பின்பு உங்கள் மார்க்ஸ் செக்யூர்ட் மற்றும் மேக்ஸ் மார்க்ஸை குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் ஒப்டைன்டு டேபிளில் என்டர் செய்யவும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும் அது உங்களை ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி செக்ஷனுக்கு கொண்டு செல்லும். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி செக்ஷனில் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவராக இருந்தால் உங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் அல்லது சர்டிஃபிகேட் 4-இன் ஃபார்மட்டில் ஸ்கேன் காப்பியுடன் இருக்க வேண்டும். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மற்றும் ஹெட்மாஸ்டரின் கையொப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் OC கம்யூனிட்டியாக இருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டின் ஸ்கேன் காப்பியுடன் 1 MB-க்கும் குறைவான ஃபைலாக இருக்க வேண்டும். நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்திருந்தால் ஸ்டடீட் இன் கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் செய்யவும் அல்லது நாட் ஸ்டடீட் இன் கவர்மெண்ட் ஸ்கூலை செலக்ட் செய்யவும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் EMIS நம்பரை என்டர் செய்யவும். அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யவும். இந்த விவரம் 7.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாக்கு தகுதி பெறுவார்கள். இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நேம் ஆஃப் ஸ்கூல், பிளேஸ் ஆஃப் ஸ்டடி, கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டடீட் இன்ஃபர்மேஷனை ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி டேபிளில் என்டர் செய்யவும். OC தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 8, 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் வெளி மாநிலத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் செய்யவும். அது உங்களின் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யவும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும் அது உங்களை ஸ்பெஷல் கேட்டகரி செக்ஷனுக்கு கொண்டு செல்லும். ஸ்பெஷல் கேட்டகரி செக்ஷனில் கேண்டிடேட் சிக்னேச்சர் மற்றும் ஃபாதர்ஸ் அல்லது மதர்ஸ் அல்லது கார்டியன் சிக்னேச்சரை ஸ்கேன் காப்பி செய்து வைத்துக் கொள்ளவும். நீங்கள் டிஃபரண்ட்லி ஏபிள்டு என்றால் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் அல்லது சர்டிஃபிகேட் 2ஐ ஃபில் செய்து ஸ்கேன் காப்பியாக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்றால் உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மற்றும் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் காப்பியாக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் மகனோ அல்லது மகளோ என்றால் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் அல்லது சர்டிஃபிகேட் 3ஐ ஃபில் செய்து ஸ்கேன் காப்பியாக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் ஃபிஷர்மேன் மகனோ அல்லது மகளோ என்றால் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு மெம்பர்ஷிப் கார்டு மற்றும் தேவையான ப்ரையாரிட்டி டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் காப்பியாக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி ஸ்டூடெண்ட் என்றால் உங்கள் பாஸ்போர்ட் அல்லது விசா அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் பெற்ற ரெஜிஸ்டர்டு லெட்டரை ஸ்கேன் காப்பியாக வைத்துக் கொள்ளவும். இந்த ஸ்கேன் காப்பியை PDF, PNG அல்லது JPEG ஆக 1 MB-க்கும் குறைவான ஃபைலாக இருக்க வேண்டும்.
உங்களுக்கு பொருந்தக்கூடிய எலிஜிபிள் ஸ்பெஷல் கேட்டகரிஸை செலக்ட் செய்து அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் செய்து அப்லோட் செய்யவும். இந்த சீட் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் குறிப்பிட்ட சில கோர்சஸ்க்கு மட்டுமே கிடைக்கும். மேற்கண்ட டிக்ளரேஷனை படித்த பிறகு ஐ அக்ரி டு த அபவ் டிக்ளரேஷன் செலக்ட் செய்யவும். இந்த சீட் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் குறிப்பிட்ட சில கோர்சஸ்க்கு மட்டுமே கிடைக்கும். பிளேஸ் ஆஃப் ஃபில்லிங்கை என்டர் செய்யவும். அப்லோடு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர் பட்டனை கிளிக் செய்து கேண்டிடேட் சிக்னேச்சரை அப்லோட் செய்யவும். அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர் பட்டனை கிளிக் செய்து ஃபாதர், மதர், கார்டியன் சிக்னேச்சரை அப்லோட் செய்யவும். சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். அப்ளிகேஷனை சேவ் செய்த பிறகு ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஓபன் ஆகும். அதை கவனமாக படிக்கவும். தேவைப்பட்டால் பேக் சென்று இன்ஃபர்மேஷனை எடிட் செய்து கொள்ளலாம். அனைத்து இன்ஃபர்மேஷனும் சரியாக இருந்தால் ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்து பேமெண்ட் செக்ஷனுக்கு செல்லும். பேமெண்ட் செக்ஷனில் மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்து பேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் நெட் பேங்கிங், யூபிஐ அல்லது QR கோடை பயன்படுத்தி பணம் செலுத்தலாம். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனவுடன் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆக சப்மிட் ஆனதற்கு ஒரு மெயில் உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இமெயில் வரவில்லை என்றால் ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் மீண்டும் லாகின் செய்து உங்கள் அப்ளிகேஷனை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் செய்யலாம். முக்கியமாக உங்கள் அப்ளிகேஷனின் ஹார்ட் காப்பியை யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டாம். ஆல் தி பெஸ்ட்.